நண்பர்களுக்கு வணக்கம். கோயம்புத்தூரில் பஸ் ஸ்டாண்டு கோயம்புத்தூர் மாநகராட்சி உள்ளதான் இருக்குது. சேலம் பஸ் ஸ்டாண்டு சேலம் மாநகராட்சி உள்ளதான் இருக்குது. ஈரோடு பஸ் ஸ்டாண்டு ஈரோடு மாநகராட்சி உள்ளதான் இருக்குது. தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டு தூத்துக்குடி மாநகராட்சி உள்ளதான் இருக்குது. பின்ன எதுங்க சென்னையோட பஸ் ஸ்டாண்டு மட்டும் செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கத்தில் இருக்குன்னு ஒரு டவுட் வருதுல உங்களுக்கு? எனக்கும் அதே டவுட்டு தான் இருக்குது. சென்னையில் மக்கள் தொகை நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகிறாங்க. வெளி மாவட்டங்கள்லேருந்து சென்னைக்கு மக்கள் படையெடுத்து வர்றாங்க. அதனால் சென்னை உள்ளே இருக்கிற டிராஃபிக்கை எங்களால் சமாளிக்க முடியும். இதுதான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு கிளாம்பாக்கத்துக்கு மாற்றப்பட்டதுக்கான முழு காரணமாக சொல்கிறாங்க. மழை பெஞ்சா தண்ணியை தேக்கி வைக்கிறது கிடையாது, நேரே கடலில் விட்டுரும். நீர்நிலைகள் மணல் அள்ளுறதை தவிர்த்து மற்ற எதுக்கும் தூர்வாரப்பட மாட்டேங்குது. நீர்நிலைகளை தண்ணிகளை தேக்கி வச்சிருந்தா விவசாயம் பண்ணியாவது தென் மாவட்டங்களை கடந்து பொழைச்சிப்பாங்க. படித்தவன் ஃபுல்லாக வேலை செய்கிறதுக்கு சென்னைக்கு தான் வர்றான். ஏன்னா அந்தந்த மாவட்டங்களில் தொழில் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏற்கனவே தமிழ்நாடு மக்கள்கிட்ட ஒரு கருத்து இருக்குது. அதிகாரிகளும் சரி ஆட்சியாளர்களும் சரி சென்னைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, பிற மாவட்டங்களை கவனிக்கிறதுலன்னு சொல்லி. கிளாம்பாக்கம் எம்டிசி பஸ் ஸ்டாண்டு பற்றின ஃபுல் விளாக் நம்மளோட சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள் நண்பர்களே.